2 நாளைக்கு முன்னாடி டிசிஎஸோட சிஇஓ கிருத்திவாசன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசிஎஸ் இந்த வருஷம் 2025, 2026 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 12,000 எம்ப்ளாயீஸ லே ஆஃப் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்திருக்காரு. அண்ட் இந்த 12,000 எம்ப்ளாயீஸ எதுக்கு லே ஆஃப் பண்ண போறதா அவர் காரணம் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. முக்கியமா டிசிஎஸ்க்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு மேஜரான காரணத்துக்காக நாங்க வந்து இந்த லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே சமயத்துல பல எம்ப்ளாயிஸ்க்கு எங்க கம்பெனில ஸ்கில் செட்டே மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நாங்க வந்து இந்த 12,000 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சிருக்காரு. இப்ப டிசிஎஸ் இந்த முடிவு எடுத்ததுனால பல கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் இப்ப வந்து பயத்துல இருக்காங்க. இப்ப டிசிஎஸ் முடிவு எடுத்திருக்கு, டிசிஎஸ் ஓட எம்ப்ளாயிஸ் பயத்துல இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. மத்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எதுக்கு பயத்துல இருக்காங்க, அச்சத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் டிசிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி. டிசிஎஸ்க்கு இங்க வந்து ப்ராஜெக்ட் இல்ல, அவங்களே இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா மத்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்களா? சோ அதனால மத்த கம்பெனிஸ்ல சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து பயத்துல இருக்காங்க.